உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துறீங்க? என்னோட பேர் சுமதி சுமதி. நான் சங்கரங்கோயிலேருந்து வரேன். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க மேம்? +2 முடிச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து ஸ்டெனோ ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். ஸ்டெனோ போத் ஹையர் ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். எப்போ ஸ்டெனோ படிச்சீங்க மேம்? ஸ்டெனோ வந்து இப்போ நான் 2019 ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் ஒவ்வொன்றிலையும் அடி எடுத்து தான் வந்தேன் நான் ஒன்றும். எனக்கு வந்து இப்போ DWல கிடச்சிருக்கு. டிஎன்பிஎஸ்சி எவ்வளோ நாட்களாக படிக்கிறீங்க? அட்டெம்ப்ட் இப்போ 4-5 வருஷமாக அட்டெம்ப்ட் எழுதிட்டு இருக்கிறேன். ஆமாம், அதாவது நான் ஸ்டெனோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் எழுதினேன். அப்போ வந்து எனக்கு எந்த இதுவுமே இல்லை, சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லை. நார்மலாக பேசிக்காகவே எழுதிட்டு வந்தேன். அதுக்கு அடுத்தவள ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக வாங்க ஒவ்வொரு வருஷம் நான் எக்ஸாம் எழுதிட்டு தான் இருந்தேன். ஆமாம், போன வருஷம் எனக்கு அதுக்கு முந்தின வருஷம் கவுன்சிலிங் வரைக்கும் வந்துச்சு, ஆனால் கிடைக்கல. போன வருஷம் எனக்கு சூழ்நிலை சரியில்லாமல் என்னால் இது பண்ண முடியல, அட்டன் பண்ண முடியல. அந்த டைம் தான் என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, அதனால் பண்ண முடியல. இப்போ இந்த ட்ரிப்பு எனக்கு விடோவில் கிடச்சிருக்குது. இந்த மாதிரி படிக்கணுன்ற ஆர்வம் எப்போ வந்ததுங்க டிஎன்பிஎஸ்சிக்கு? நிஜமாலே சொல்லப்போனால் நான் ஒரு டெய்லரிங் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட வீட்டுக்கு வந்து டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்க வந்து என் வீட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என் வீட்டு வாசலில் வச்சு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து என் வீட்டில் வச்சு கொடுத்தாங்க. அதை பார்த்து எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அப்போ அவங்களோட டீட்டெயில் கேட்டேன், அவங்கள்ட்ட என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ஸ்டெனோ எல்லாம் முடிச்சு எனக்கு வேலை கிடச்சிது அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா நான் ஸ்டெப் எடுத்தேன், சரி நம்மளும் படிப்போம் அப்படின்னு ஸ்டெப் எடுத்து ஃபுல்லாக நான் எல்லாமே படித்தேன். வீட்டில் பயங்கர எதிர்ப்புகள்லாம் நிறைய இருந்துச்சு, படிக்கக்கூடாது நிறைய எல்லாம் பண்ணாங்க. என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. நீ படினாலும் பண்ணினாங்க. நான் எல்லாத்தையும் மீறி நான் படிச்சு எனக்கு ஓரளவுக்கு நல்ல நெட் இருக்கு. ஆனால் அதை பார்க்கறதுக்கு அவங்க இல்லை. 12வது நீங்கள் முடிச்சுட்டு ஒரு எத்தனை ஆண்டுகள் கேப் விட்டு திரும்பவும் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க? ஒரு 15-20 ஆண்டுகள் இருக்குமா? 12 2002 முடித்தேன். 2002 முடித்தேன். 18 வருஷம் 19 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 18 ஆண்டுகள் கழிச்சு திரும்பவும் படிக்கும்போது எப்படி இருந்தது? படிக்க முடிஞ்சதா உங்களால? எனக்கு வந்து வேலை வாங்கணுங்கிற ஒரு எய்மில் தான் நான் படித்தேன். ஃபஸ்ட் எனக்கு ஸ்டெனோ பற்றி அது எதுவுமே தெரியாது, அது என்ன அப்படிங்கிறது தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் எனக்கு அட்டன் பண்ணும்போது ஃபெயிலாக தான் வச்சுது. அதுக்கப்புறமா சரி நம்ம வேலை வாங்கணும், நம்ம ஃபேமிலி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணேன். ஒரு முன்னேற்றம் கிடச்சிருக்கு. எந்த மாதிரி படிச்சீங்க நீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா 2019 அப்போ ஒரு சிலபஸ் இருந்தது, 22ல் ஒரு வாட்டி மாறிச்சு, நீங்கள் லாஸ்ட் அட்டம்ப்ட்ல ஒரு வாட்டி சிலபஸ் மாறிச்சு இல்லையா? அதுக்கெல்லாம் எப்படி நீங்கள் உங்களை தயார்படுத்திட்டீங்க? எந்த மாதிரி படிச்சீங்க? என்னென்ன புத்தகங்கள் படிச்சீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். நான் மேக்ஸிமம் அதிகமாக தமிழ் தான் அதிகமாக படித்தேன். எனக்கு தமிழ் கொஞ்சம் ஆர்வம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எப்பவுமே இலக்கணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் அதிகமாக படித்தேன். அப்புறமாட்டும் ஸ்கூல் புக் எல்லா புக்குமே 6th-லேருந்து 12th புக்கு 10th வரைக்கும் எல்லா புக்குமே நான் சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன். அதுலேருந்து எல்லாமே நான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த இதான் பார்த்தேன். எனக்கு சிலபஸ் மாறினபோது எனக்கு ப்ராப்ளமே இல்லை. நான் வந்து ஒரு டாபிக் எடுத்து அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் படித்தேன். சிலபஸ் வச்சு நான் படிக்கணும்னு பார்க்கல. இப்போ திருக்குறள் எடுத்தோம்னா திருக்குறளில் என்ன இருக்குது அதை கம்ப்ளீட்டாக முடிக்கணும். அதில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு அப்படி தான் நான் பண்ணது. இப்போ மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? மேக்ஸ் கொஞ்சம் கம்மி தான். மேக்ஸ் எனக்கு நான் பண்ணேன், ஆனால் எனக்கு மார்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் நாளானனால அந்த நாலேஜ் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இது இருக்குது, அதெல்லாம் ஞாபகம் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா டெய்லி இன்ன வரைக்கும் நான் வீட்டிலேருந்து படிச்சுட்டு தான் இருக்கிறேன். எனக்கு இப்போ 40 வயசு ஆகுது, நான் வீட்டிலேருந்து டெய்லி படிச்சுட்டு தான் இருக்கிறேன். உங்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்களே, எதனால் படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க? அதாவது நான் அவங்க வந்து லேடிஸ் வந்து வெளியில் போகக்கூடாது அந்த மாதிரி ஒரு இதில் வெளியில் போனோன்னா அவங்க கௌரவம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க. என்னோட மாமனார் வீட்டில் வந்து நீ வெளியில் வேலைக்கு போனேன்னா இவங்களோட மருமக வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இது வரும், அதனால் நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு நீ அப்படி சொன்னாங்க. நான் எதுவுமே நான் கேட்கல. என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதை வச்சு நான் இது பண்ணேன். நீ ஒன்றாலும் பண்ணு, அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் திருமணம் ஆன பிறகு படிக்கிறதுக்கு நேரம் குறைவாக தானே இருக்கும், நிறைய வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு எப்படி படிச்சீங்க மேடம்? அதனால தான் என்னோட அட்டெம்ப்ட் கொஞ்சம் 2-3 ட்ரிப் அட்டெம்ப்ட் ஆச்சுது. இப்போ ஸ்டெனோ படிக்கும் போதெல்லாம் ஃபஸ்ட் டைமே எல்லாரும் பாஸ் பண்ணாங்க. எனக்கு வந்து நான் வீட்டில் டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கிறேன், வீட்டில் பிள்ளைங்களை பார்க்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், எல்லாமே நான் பார்த்து பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஒவ்வொரு ட்ரிப்பும் பண்ணும்போது நான் ஃபெயிலாக தான் நான் படித்தேன். ஆனால் கால் எடுத்து வச்சுட்டோம், அதை முடிக்கணுங்கிற ஒரு எய்மில் தான் நான் படித்தேன். உள்ளே வந்துட்டோம், அதை என்னன்னாலும் எத்தனை ட்ரிப் ஃபெயிலானாலும் விடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் படித்து முடிச்சு நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணேன். 2019 டு இப்போனா 6 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதுவே 6 ஆண்டுகளில் எப்பயாச்சும் இதை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? கண்டிப்பா என்னைக்குமே நினைச்சதே கிடையாது. கண்டிப்பா ஏன்னா அடி எடுத்து வச்சுட்டேன், அதான் நான் சொல்றேன். நான் வந்து உள்ள ஸ்டெப் எடுத்து வச்சுட்டேன், கண்டிப்பா முடிக்கணும், பாதி கிணறு தாண்டிட்டு அதை ஃபுல்லா முடிக்கணும் ஒரு எய்ம்ல தான் நான் பண்ணது. எப்போ முடிச்சீங்க? 2022 முடிச்சேன். 22 முடிச்சிட்டேன் நான். நிறைய இப்போ திருமணமான பெண்கள் படிக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சஜஷன் சொல்லுவீங்க? எந்த மாதிரி நேரத்தை உருவாக்கிக்கிங்க அப்படின்னா என்ன சஜஷன் சொல்லுங்க? நேரம் நம்ம எடுக்கிறதா நேரம். என்னோட ஒரு எய்ம் என்னன்னா, நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா அதை கண்டிப்பா முடிக்கணும், அதுதான் என்னோட இது. இப்போ நான் கால் எடுத்து வச்சுட்டேன், இதை நான் படிக்கணும்னு நினைச்சிட்டோம்னா கண்டிப்பா அது என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாருமே சமாளிச்சு அதை முடிக்கணும். அந்த ஒரு எய்ம் மட்டும்தான், அதை மட்டும் இருந்தால் கண்டிப்பா முடிக்கலாம்.
இந்த சோர்வு படிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த போர் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கா உங்களுக்கு? இல்லை படிப்பதில் ஒரு ஆர்வமாக இருந்ததுங்களா? ரெண்டுமே இருந்துச்சு. சோறும் இருக்க தான் செய்யுது, படிக்கிறதுல ஆர்வம் ரெண்டுமே இருக்க தான் செய்யுது. நார்மலாக எல்லாரும் பேசிக் எல்லாரும் இருக்க விட ரொம்ப நேரம் படிக்கும், ஃபெயில் ஆகும், கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், ஃபெயில் ஆகிட்டோம் ஒவ்வொருத்துக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் நம்ம மற்றவங்க நம்மளை ஓல சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் பண்ணணுங்கிற எய்ம் அதிகமாக வந்துச்சு. இது இப்போ குழந்தைங்களோட நேரம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ ஒரு ரிக்ரெட் ஃபீல் வந்திருக்கா? என்னடா நம்ம தொடர்ச்சியாக அதை படிச்சுக்கிட்டே இருக்கோம், குழந்தைங்களோட பேச முடியல, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, வெளியே எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, அந்த மாதிரியான தாட்ஸ்லாம் இருந்திருக்குங்க உங்களுக்கு? பிள்ளைங்களோட நான் எல்லாம் ப்ராப்ளம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பிள்ளைங்களோட எல்லாமே நான் எல்லாம் பார்த்துக்கிட்டேன். அவங்களுக்கு போக தான் எல்லாமே நான் படிக்க இது பண்ணேன். அப்புறம் நான் வெளியில் ஃபங்க்ஷன் அந்த அளவுக்கு நான் அட்டன் பண்ண மாட்டேன். அதனால தான் எனக்கு வீட்டில் ப்ராப்ளம் வந்தது. எந்த ஃபங்க்ஷனுக்கும் வர மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, ஒரே படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய ப்ராப்ளம் வந்தது. நான் எதையுமே நான் கண்டுக்கல. எனக்கு தேவை பிள்ளைங்களை பார்க்கணும், என்னுடைய படிப்பு பார்க்கணும். இந்த 2 மட்டும் தான் நான் மெயினாக பார்த்தது. இந்த மூமெண்ட் எப்படிக்கா இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு சர்டிஃபிகேட் கையில் வாங்கினோடனே கண்ணீர் வந்துருச்சு. சர்டிஃபிகேட் எல்லாமே ஒவ்வொரு சர்டிஃபிகேட் வாங்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது தான் நான் வாங்கினேன். ஒவ்வொரு சர்டிஃபிகேட் வாங்கும்போது என் கண்ணில் கண்ணீர் வரத்தான் இருந்தது. இப்போ இதுக்கு தான் பெரிய கனவு. வந்து வேலை இல்லாமல் போயிருக்கீங்களா, இல்லை இப்போ தான் இங்கே ஃபஸ்ட் டைம் வரீங்க? இங்கே கவுன்சிலிங் ரூம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். போன ட்ரிப் வந்து கவுன்சிலிங் நேம் வந்துச்சு, ஆனால் எனக்கு உள்ள அங்கே இதாகலை, வரல. இந்த டைம் தான் அப்போ கவுன்சிலிங் ரூமுக்கு உள்ள நான் வந்திருக்கேன். இப்போ 2024 தோல்வி அப்போ என்ன நினைச்சீங்க? திரும்ப படிக்கணும் அந்த மாதிரி தான் நினைச்சேன். 2024 வந்து நான் அட்டன் பண்ணலை, எனக்கு மார்க் வந்துச்சு. நான் அந்த டைம் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. 22 வந்து நான் அது ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ வந்து சென்னை வரைக்கும் வந்தோம், இங்கே கவுன்சிலிங் ரூம் மட்டும் வரல. நாங்கள் சென்னை வரைக்கும் வந்தோம். சென்னை வரைக்கும் வந்ததுமே எங்கள் வேகன்சி முடிஞ்சிருச்சு, வர வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சென்னை வரைக்கும் வந்து வேகன்சி முடிஞ்சிருச்சுனாங்க, அப்புறம் நாங்கள் வரல. இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. நன்றிக்கா, ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.